குக் வித் கோமாளி நிகழ்ச்சி 5வது சீசனை தொகுத்து வழங்கி வரும் மணிமேகலை தற்போது அதிலிருந்து வெளியேறுவதா அறிவிச்சு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இனி குக் வித் கோமாளியில நான் பங்கேற்க போறதில்ல. 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ஆரம்பமாகி நடைபெற்று வந்துட்டு இருக்கு. நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் எனது 100% உழைப்பை போட்டு இந்த நிகழ்ச்சியில் நான் பணியாற்றி இருக்கேன். சுயமரியாதையை விட இங்க எதுவுமே பெருசு இல்ல. பிரபலம், பணம், வாய்ப்புகள், தொழில் இது எல்லாமே எனக்கு இரண்டாவது விஷயம் தான். சுயமரியாதை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முதன்மையானது. அது கொடுக்கப்படாத இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். அதனால தான் இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து நான் வெளியேறேன். இந்த சீசன்ல குக்காக இருக்க வேண்டிய மற்றொரு பெண் தொகுப்பாளர் என்னோட வேலையில ஆதிக்கம் செலுத்துறாங்க. இது தொடர்பாக எனது உரிமையை கேட்டதும் எனக்காக நான் குரல் கொடுப்பதும் இந்த நிகழ்ச்சியில தவறாக மாற்றப்பட்டது. எனக்காக நான் குரல் கொடுக்கறதை எந்த காலத்திலும் நிறுத்தவே மாட்டேன். அதை தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். குக் வித் கோமாளி ஆரம்பிச்ச மாதிரி இப்ப இல்ல, கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. இது பண்ண நபருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றவர்கள் துன்பப்படாமல் இருக்க கடவுள் அவங்களுக்கு அதிக நிகழ்ச்சிகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்கட்டும். வாழு வாழ விடு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்ல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியில குக்காக இருக்க வேண்டிய மற்றொரு பெண் தொகுப்பாளர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே கூட அவங்க பிரியங்காவை தான் கிட்டத்தட்ட மறைமுகமா சொல்றாங்க அப்படின்றது உறுதியாகி இப்ப பிரியங்காவை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா ஃபுல்லா.